லக்கி பாப்பி. மெயினான டிஷ் வந்து நம்ம தான் இப்ப சமைக்க போறோம். கண்ணு தெரியுதான்றது செக் பண்ணாங்க. சாப்பாடு எதுக்குடா வடிச்சிட்டு அது லைட்டா எரியும் சொன்னாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்களா, இட்ஸ் பீன் சோ லாங் ஆக்சுவலி. இந்த மாதிரி நம்ம வீட்ல இருந்து வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. ஆமா மக்களே, ஃபைனலா எங்களுக்கே என்னடா இது வீட்ல இருந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு ஷாக்கிங்கா இருக்கு. ஓகே மக்களே, ஆக்சுவலி லக்கிக்கு நம்ம ஒரு ஹை செக்அப். ஓகே மக்களே, சோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். லக்கியோட ஐ செக்அப் வந்து நம்ம பண்ணோம். சோ அதுக்கு ஒரு விஷயம் ஆயிடுச்சு மக்களே. அது என்னன்றது உங்களுக்கு நாங்க வீடியோல சொல்லிருக்கோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் அப்ப கீழ ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ரசம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. 11:30 AM மார்னிங் 11:30. இப்போதான் வேக்கப் ஆடேன் அப்படின்னு என்ன பேடாக நினைக்காதீங்க. ஆக்சுவலி மார்னிங்கே வேக்கப் ஆகி லக்கி பேபியை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் செம்ம ஸ்லீப் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருந்ததுனால பார்த்து தூங்கிட்டு இப்போதான் குளிச்சு முழிச்சு திருப்பி வேக்கப் ஆகி வந்திருக்கேன். கொஞ்சம் குக்கிங் வேலை, சமைக்கிற வேலை எனக்கு இருக்கு. சருக்கு வந்து மார்னிங்கே லக்கியை விட்டுட்டு ஒர்க்குக்கு போயிடுச்சு. இப்போ வரும்போது லக்கியை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. வரதுக்குள்ள சமைச்சு வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீட்டுல வீடியோ எடுத்து. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷனு அதெல்லாம் நம்ம போயிட்டு வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செட்டில் வீட்டுலன்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிட்டு கிளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு எல்லா ட்ரெஸ் எல்லாம் ஏற கட்டி அந்த ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ஃபுட் வச்சிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேருமே வந்துருவாங்க. ஃபுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஒர்க் பார்க்கலாம். அதுக்கு ஆல்ரெடி குழம்பு தொட்டுக்கிறதுக்கு எல்லாமே மார்னிங்கே வச்சு போயிடுச்சு மக்கள். ஏன்னா அது செம்ம ஈஸி, அதனால அது சருக்கு செஞ்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரைஸ் வைக்க போறோம். ஸோ மெயினான டிஷ் வந்து நம்ம தான் இப்போ சமைக்க போறோம். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சருக்கே எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்கு. ஸோ மார்னிங்கே சாப்பாடு எவ்வளோ வேணும் எல்லாமே ஊற வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு சருக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம அதை சமைக்கிறது மட்டும் பண்ணிடலாம். ஓகே மக்களே, பூவா ரெடி ஆயாச்சு. இதோ இப்போ நம்ம ரைஸ் வச்சாச்சு. அப்படியே நீங்க பிக்கப் பண்ணீங்கன்னா பாவக்காய் குழம்பு இது சருக்குக்கு ரொம்ப பிடிக்கும். சைட் டிஷ்க்கு லேடிஸ் ஃபிங்கர் பொரியல் மாதிரி செஞ்சிருக்கோம். இதான் நம்ம வீட்டுல ஸ்பெஷல். இன்னும் ஒரு 5 to 15 மினிட்ஸ்ல சருக்கே வந்துடும் மக்களே. லக்கே பிக்கப் பண்ணிட்டு கரெக்டா அந்த டைமா பார்த்து நம்ம ரைஸ் வைக்கிறோம். அப்பதான் சருக்கே வந்து அது வடிச்சிரும். நமக்கு அந்த வேலை இருக்காது. டோட்டலா சருக்கு தள்ளியே இந்த வேலையை கட்டலாம். ஆனா நம்ம எதுவுமே வேலை செய்யலன்ற பேர் வாங்கக்கூடாது. அதுக்காக நம்ம வேலையும் செய்யக்கூடாது. ஸோ கரெக்டா இந்த டைமா நம்ம கரெக்டா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஹாய் லக்கி பாப்பி, நீ சாக்கி வச்சிருக்கியா கையில? என்ன வச்சிருக்க? ஏமாத்தி வாங்கினா நீ வாங்கி கொடுப்பியா? சாக்கி வாங்க கூடாது தானே. சாக்லேட் யாரு பிரிச்சு கொடுத்தா உனக்கு? சாக்கி வாங்கி தராதுன்னு சொன்னேன். நான் எங்கடி வாங்கி தரேன்? அதுதான் போய் ஏத்துக்குதுரி. அது இதோட பெரிய சாக்லேட் இது. நான் அதுக்கப்புறம் 5 ரூபா சாக்லேட் வாங்கி. சாக்லேட் சாப்பிடலாமா? அண்ணா உனக்கு கையில எடுத்து குத்தாங்க. அதுவும் 5 rupees டைரி மில்க். சாக்லேட் சாப்பிட்டா என்ன வரும்? பூஜா வரும் கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கியா வாங்குற குடு. நக்கிட்டு இருக்கேன் குடு நக்கியா. அவ்வளவு சாந்த குடு மக்களே. கெட்ட பையனா வளர்க்குது மக்களே. கெட்ட பையன் மாதிரி நடக்குது மக்களே. நான் ஒழுங்கா வந்திருப்பேன். நீ இப்ப அது எதுக்கு பிரிச்சு குத்த? நான் அழகா அப்படியே வச்சு ஃப்ரிட்ஜ்ல காலியாவது பண்ணிருப்பேன். பிரிச்சு குத்துட்டு போயிட்டேன். சாப்பாடு எதுக்கு நான் வடிச்சிட்டு இருக்கேன் இப்போ? சும்மா கதை பேசின்னு உட்கார்ந்துரு. ஒரு வேலை செய்ய விடாம நீ பண்ணு. அது என்னோட வேலை தான். நான் இப்ப நீ தான் சமைச்சான்னு கெட்ட பேர் வாங்கிட்டேன். குழஞ்சு போயிருக்கோம். இதே மாதிரியே குழஞ்சு போனா சாப்பிடுங்க, ஒண்ணும் ஆக மாட்டீங்க. வயிற்றுல போய் குழைய தானே போகுது. சொல்லிட்டு நான் வச்ச சாப்பாடு எதுக்கு தொடுற? நீ சமைக்கும் போது நான் தொடக்கூடாது இல்ல? நான் சமைக்கிறது நீ எதுக்கு தொடுற? நீ 2 days இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. எனக்கு டென்ஷன் வந்து அப்புறம் வேலை செய்யலாம் அது செய்ய இது செய்ய நீ என்கிட்ட வர. இஷ்டப்பட்டு நான் வாஷ் பண்ண மக்களே. கண்ணு இருக்க உங்க கண்ணு இருக்க நான் வாஷ் பண்ணேன். ரைஸ் நான் வாஷ் பண்ணேன். எல்லாமே நான் பண்ணேன். இப்போ நீ வந்துட்டு ஈஸியான வேலைங்க. அது எனக்கு தெரியும். இல்ல இல்ல ஒரே நிமிஷம். நீ என்னென்ன வேலை பண்ற? காலையில குழம்பு சமைச்ச ஈஸியான வேலை. வெண்டைக்காய் சமைக்கிறது ஈஸி. வெண்டைக்காய் சமைக்கிறது ஈஸி. இப்போ ரைஸ் வடிச்சிட்ட ஈஸியான வேலை. ஆனா அதை கழுவி வைக்கிறது வச்சு
மக்களே சரியான கேடி மக்களே. சாப்பாடு வடிக்கிறது நான் கத்துக்கிட்ட மக்களே. அதுல இருந்து இந்த சருக்கு எனக்கு தெரியாம டென்ஷன் பண்ணி ரொம்ப டென்ஷன் பண்றேன். நான் தானே காலையில எல்லா அளவும் எடுத்து வச்சுட்டு போனேன். அளவு எங்களுக்கு எடுக்க தெரியாதா? அளவுங்களுக்கு மக்களே அளவு தெரியாம என் கால்ல விழுந்து அளவு நான் தாமா வச்சேன். தண்ணி எடுத்து வச்சேன். இது எல்லாம் தண்ணி இல்ல தண்ணி நான் வச்சேன். ப்ரூஃப் இருக்கு. தண்ணி இல்ல மக்களே. தண்ணி எடுத்து அடுப்புல வைக்கிறத பத்தி பேசுறேன். அளவுக்கு எவ்வளவு தண்ணின்றத நான் சொல்றேன். 3 டேஸா இந்த கொடுமை நடக்குது மக்களே. சமைக்கலாம் நான் எவ்வளவு ட்ரை பண்றேன். ஆனா நல்லது நடக்க மாட்டேங்குது. புரியல. 3 நல்லது நடக்க மாட்டேங்குது. காது திருப்பிடுவோம் மக்களே. நான் கூட இப்ப எனக்கு சந்தேகமா இருக்குது. இவன் என்ன பண்றா? தினமும் நான் வர நேரத்துக்கு தான் இது கரெக்டா பண்றா. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எதுவுமே பண்றதே இல்ல. அவ்வளவு நேரம் நீ சும்மா தான் இருக்க. சாப்பாடு வடிக்கிறது மட்டும் தான் வேலை. குழம்பெல்லாம் பெஸ்ட். சாப்பாடு தான் மெயின். அதை கழுவி வைக்கிறாங்க பாரு. அது அவங்க தான் கடவுளுக்கு சமம். மண்டெல்லாம் வீங்கிடும். ஏன்னா அதுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அதனால அந்த எத்தனை போய் ஒழிச்சு வச்சிரும். இதே மாதிரி அம்மா நாளைக்கு பனானா வச்சு சாப்பிடுறியா? நிறைய பேர் லக்கி என்ன கிளாஸ் போகுதுன்னு நினைக்கிறீங்க. லக்கி வந்து கிளாஸ் போல. லக்கி வந்து ப்ரீ கேஜிக்கு முன்னாடி ஒண்ணு போடுவாங்கல்ல, கிண்டர் கார்டன் ஸ்கூல். இதுக்கு மேலதான் ப்ரீ கே. அடுத்த வருஷம் ப்ரீ கேஜி மக்கள். ஆனா அதுவே எங்களுக்கு தெரியல. லக்கி வந்து 2021 பார்ன் மக்களே, டிசம்பர்ல. ஆனா அவங்களுக்கு ஜூனோட 1 இயர் 4 இயர்ஸ் முடியல. 3 இயர்ஸ்ல தான் இருக்காங்க. ஆனா நாங்க அப்ப கேட்கும் போது நெக்ஸ்ட் இயர் ப்ரீ கேஜி போடணும்ன்றாங்க. எந்த ஏஜ்ல அவங்கள கரெக்டா எப்படி சேர்க்கணும்? அவங்க போடும்போது அவங்க 4 இயர் நடக்கணும். அப்போ திஸ் இயர் கிடையாது, நெக்ஸ்ட் இயர். ஆமா 4 இயர்ஸ் தான். ஆனா லக்கியை விட 1 மந்த் பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. அவங்க இப்பயே எல்கேஜி போடணும்னு அவங்க ஸ்கூல்ல சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு தெரியல. நாங்க திருப்பியும் ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஆனா உங்களுக்கு எதுவும் கிளாரிட்டியா இப்ப யாராவது விசாரிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. பேசாத, என்கிட்ட பேசாத. நானும் பேச்சுக்கா. நீயும் என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேசல. சரியா? அம்மா அம்மான்னு வராத. ஓகேவா? என்கிட்ட வரக்கூடாது. அம்மா கூப்பிட கூடாது. வேணாம், கூப்பிட வேணாம். லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்டதான் ஃப்ரெண்டு. சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடுறியா? குட் கேர்ள்மா நீங்க. லவ் யூ மா. பழம் பேச்சு பழம். ஓகேவா? கா கிடையாது, பழம். ஓகே? ஏன்மா உன்கிட்ட பேசணும்? என்னம்மா பேசணும் பாப்பா கூட? சரி தாங்க, உங்ககிட்ட பேசுறேன். அம்மா காவிடல. இன்னும் லேடிஸ் நீங்க சாப்பிடுறியா? குட் கேர்ள்மா. லக்கி பாப்பா வெரி குட்மா. யாருமே காவிட கூடாதுமா லக்கி பாப்பா கிட்ட. நல்லா இருக்காப்பா சாப்பாடு? குழந்தை நல்லா இருக்காப்பா? நான் கழுவுன அரிசி முடிச்சிருவேன். நீ ஒண்ணுமே செய்யல. இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கே. ஏதாவது நல்லா இருக்கா? அரிசி மட்டும் தான். இவ்வளவு நேரம் வெண்டைக்காய் நல்லா இருக்கும். பொண்ணு சாப்பிட்டு போ நல்லா இருந்துச்சா? எருமை வெண்டைக்காய்லாம் ஒரு விஷயமே மக்களே. 2 மினிட்ஸ்ல நான் சமைச்சிருவேன் மக்களே. ஒரு அரிசி வைக்கிறதா மக்களே உலகத்திலே கஷ்டம். அந்த அரிசி தான் இப்ப டேஸ்ட். ஒரு சாப்பாடு. சரி ஓகே ஓகே. அடுப்புல மட்டும் தான் ஓகே. படிக்க கூட இல்ல. எதுக்குல தேர்டா ஒரு பர்சனா வெண்டைக்காவும் குழம்பும் பிசைஞ்சு சாப்பிட முடியுமா? முடியாது. இது ஒரு அரிசி இருந்து அது கழுவுன அரிசியா இருந்தாதான் இந்த கௌஷிக் தொல்லை ரொம்ப தாங்க முடியல. ஓகே மக்களே, ஃபைனலா புவாலாம் முடிஞ்சிச்சு. ஸ்லீப்பிங் மோட்க்கு இப்ப நானும் லக்கியும் வந்துட்டோம். சருக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆக்சுவலா லக்கிக்கு நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அவங்களோட லெஃப்ட் ஐல இருந்து வாட்டர் வந்துட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சொட்டிட்டே இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸ்மால் பேபியா இருக்கும் போதே பார்ன் ஆனதுல இருந்தே அவங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து இருந்திருக்கு. எப்பெல்லாம் வரும்னா கோல்டு இருக்கும் போது வரும். தூக்கம் வந்துச்சுன்னா டிஷ்யூ பார்க்க போனீங்களா? குட்டியா லக்கி பேபி இருக்கும் போது நாங்க செக் பண்ணதுக்கு டாக்டர் ஒண்ணும் கிடையாது, அது டியர் டக்ட் மாதிரி, அதான் பிளாக்கேஜ் மாதிரி இருக்கும், வளர வளர சரியாயிடும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி 3 இயர்ஸ் கழிச்சு பாக்கலாம். லக்கிக்கு 3rd பர்த்டே வந்துச்சுல இப்ப ரீசெண்டா. அதுக்கப்புறமா அந்த இஷ்யூ இருந்துச்சு. இப்ப நடுவுல அவங்களுக்கு நிறைய கோல்டு வந்தது. அப்பெல்லாம் வந்துட்டே இருக்கு இந்த ஐல இருந்து. எப்படின்னா கொட்டிட்டே இருக்கு. நாங்க தொடச்சி ஆனா அவங்களுக்கு கோல்டு இருந்துச்சு. அந்த டைம் கோல்டு இருந்துச்சு. ஓகே ஊர்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த
உடனே லக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னு நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம். கூட்டு போனதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஆக்சுவலி நம்ம ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம், அது நிறைய பேர் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா உள்ள கூட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து எங்க போனோம்ன்றது சொல்றேன். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதோட பிரைஸ்லாம் நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் போன உடனே லக்கிக்கு சும்மா விஷன் செக் பண்ணாங்க, கண்ணு தெரியுதான்றது செக் பண்ணாங்க, கரெக்ட்டா பாக்குறாங்களா எல்லாத்தையும் குட்டி குட்டியா பண்றாங்களான்ற மாதிரி செக் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு இப்ப ABCD எல்லாம் ரெகக்னைஸ் பண்ண தெரியாது, டாய்ஸ் எல்லாம் வச்சு ஸ்மால் டாய் எல்லாம் என்னன்னு பாக்க சொன்னாங்க. லக்கி அதுல பாஸ் ஆயிட்டாங்க. சோ விஷன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நர்வ்ஸ் செக் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் டிராப்ஸ் வச்சாங்க. டிராப்ஸ் வச்ச உடனே ஓகே, டிராப்ஸ் ஊத்துனாங்க. டிராப்ஸ் ஊத்துனாங்க 10 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி ஊத்தணும், இத ஊத்தி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிராப்ஸ் போட்டாதான் நர்வ்ஸ் தெரியுமா கண்ணுல. சோ ஃபர்ஸ்ட் 10 minutes ஊத்துனாங்க. அது லைட்டா எரியும்னு சொன்னாங்க. ஆனா லக்கி பறந்து கண்டுக்கல, அப்படியே தொடர்ந்து அடுத்த வேலையை பார்க்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி டிராப்ஸ் போட்டாங்க. அந்த டிராப்ஸ் போட்டு 1/2 an hour வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்பயும் லக்கி மதிக்கல, அப்படியே சுத்தி நின்னுது. திருப்பியும் டிராப்ஸ் போட்டாங்க. ஏன்னா அந்த டிராப் வந்து உள்ள கரெக்டா இருக்கணும். இந்த அம்மா ஊத்துனோட தொடச்சிட்டு வந்துருது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி 3 times யூஸ் பண்ணாங்க. 3rd time அதுக்கப்புறம் பாக்கும்போது நர்வ்ஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிளாக்குமே இல்ல, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல, நார்மலா இருக்காங்க. அது வந்து கோல்டு டைம்ல தான் வருது அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க அப்பயும் விடல. இல்ல அது எப்படி லெஃப்ட் ஐல மட்டும் வரும், ரைட் ஐல வராம ரெண்டுத்துலயும் ஒண்ணா தானே வந்திருக்கும். திருப்பியும் நாங்க என்ன பண்ணோம், பெரிய இன்னும் ஆக்சுவலி பீடியாட்ரிஷியன் டாக்டர் கிட்ட செக் பண்ணியாச்சு, கிளியர் பண்ணிட்டாங்க எதுவும் இல்லன்னு. ஆனா இல்ல எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ன உடனே இன்னொரு அங்கேயே இன்னொரு டாக்டரை போய் செக் பண்ணுங்க, ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. தெளிவா சொல்றேன், பீடியாட்ரிஷியனும் ஐ ஸ்பெஷலிஸ்ட் தான். இதுக்கு இந்த பர்టిక్యులரா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுக்காக ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணி அவங்களே போய் பாருங்க, டபுள் செக். நீங்க இவ்வளவு டவுட்ல இருக்கிறதுனால டபுள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு திருப்பி டாக்டர் கிட்ட போனாங்க. அவங்க லக்கிய கண்ணை ஓபன் பண்ணி அமிக்கி கிமிக்கி பார்த்துட்டு ஒண்ணுமே கிடையாது, உள்ள ரொம்ப கிளியரா தான் இருக்கு. மேபி அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை இப்ப நம்ம வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலி எந்த பிரச்சனையும் தெரியல. ஆனா இன்னும் உங்களுக்கு செக் பண்ணணும்னா கண்ணுல கண்ணுல இல்ல அனஸ்தேஷியா கொடுத்து, நான் கரெக்டா சொல்றேன் மக்களே, அனஸ்தேஷியா கொடுத்து தான் செக் பண்ண முடியும். ஆனா ரொம்ப குட்டி பாப்பான்றதுனால அவங்களுக்கு அது எந்த இஷ்யூவும் இல்லவும் இல்ல. சோ நீங்க செக்கிங்க்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு அதே ஃபியர் இருக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 years ஆகுது ஆகட்டும். சில பேபிஸ்க்கு எல்லாம் ஊத்திட்டே இருக்கும் வாட்டர், அதை தொடச்சிட்டே இருக்கணும், அப்படியே கண்ணு மேல ரெப்பலா பிசு பிசுப்பா இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த அறிகுறியும் லக்கிக்கு கிடையாது. சோ நீங்க வந்து நார்மலா விட்டுல. கோல்டு டைம்ல பேசிக்காவே எல்லாருக்குமே நமக்கே அப்படி இருக்கும், கண்ணுல இருந்து தண்ணி வருது, நோஸ்ல இருந்து இதாகுறது, அந்த மாதிரி இருக்கும், கண்ணி எரியும், இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் ஜெனரலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எதுவும் இல்லன்னாங்க. ஆனா எங்களுக்கு டவுட் மக்கள் லெஃப்ட் சைடுல இருந்து மட்டும் ஒரு கண்ணுல மட்டும் வருது அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க எங்க பேபிஸ்க்கு அப்படி இருந்துச்சு, வளர வளர சரியாயிடுச்சுன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் ஐஸ்க்கும் நோஸ்க்கும் இருக்க கேப்ல வந்து ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தா அப்படி ஆகும், நீங்க மசாஜ் பண்ணி விடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா 5 years கழிச்சுதான் நம்ம. ஆனா இப்ப லக்கி கோல்டு இல்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப கோல்டு இல்லன்றதுனால கண்ணுல இருந்து தண்ணி வரதும் கிடையாது. அந்த கோல்டு வந்துச்சுன்னா மட்டும்தான் வருது. சோ இதுக்கு ஏதாவது ஓகே டாக்டர் எதுவும் இல்லன்றாங்க. ஓகே மக்களே, ஒரு மேபி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா 5 years மேல தான் அது வந்து என்னன்றதை டீடைலா. ஆமா, நீங்க யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் இதுவா இருக்கும். முக்கியமா இதை சொல்லி ஆகணும், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ செக்அப்க்குமே 100 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. சோ அதை உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால நாங்க நினைச்சோம். ஓகே மக்களே, சோ இதான் நடந்துச்சு. ஊர்ல இருந்து வந்த உடனே அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம். வீடியோ வைத்தோட முடிச்சுக்கிறோம். லக்கி செம்ம டிங்கிங்கா இருந்துட்டு இருக்கு. ஆமா, அதுதான் இப்ப நம்மளோட அடுத்த வேலை. சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அப்படி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்ண நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேலை பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? வேற ஹலோ பிரியா. பை गाइस.